தீயை மூட்டுகிறாய் தீஞ்சுவையே. சுவை 51. அன்றைய கடைசி வகுப்பு ஓய்வு வேலை என்பதால் ஓய்வறையில் அமர்ந்து விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருந்த மாணவர்களின் மேல் ஜன்னல் வழியே பார்வையை பதித்திருந்தாள் முக்கி. பார்வைதான் அங்கு இருந்தது. எண்ணமெல்லாம் தன் பாபாவை சுற்றியே 5 நாட்கள் ஆயிற்று முகம் கொடுத்து பேசி. முகத்தில் எப்போதும் ஒருவித இறுக்கம். மொத்தமாக விலக்கி வைத்தான் என்று சொல்ல முடியாது. தேவைக்கு அதிகமாக பேசுவதில்லை. அவள் முகத்தை பார்ப்பதை கூடுமானவரை தவிர்த்து விடுகிறான். இரவு 12 மணிக்கு மேல்தான் வீட்டிற்கே வருகிறான். அவன் வேலைகளுக்கு கூட அவளை எதிர்பார்ப்பதில்லை. தூங்கி எழுந்த நிமிடம் தொட்டு இருவரும் கிளம்பி வெளியேறும் வரை சீண்டலும் சில்மிஷமும் தெவிட்டாத முத்தங்களும் சிவக்க வைக்கும் அந்தரங்க பேச்சுக்களும் என அவர்களுக்குள் இருந்த அனைத்தும் தொலைந்து போயின. அவளிடம் இருந்து நிறைய விலகி நிற்கிறான். அவள் தானே விலகி இருக்க சொன்னாள். அவள் முகத்தை பார்த்தாலோ நெருக்கத்தை காட்டினாலோ மனம் அலைப்பாய்ந்து தடம் புரளும் என்றுதான் மொத்தமாக தள்ளி நிற்கிறான். அவளால் தான் தாங்கவே முடியவில்லை. தாயின் மடி தேடும் ஏக்கம் கொண்டு பிஞ்சு மழலையாய் தவித்து கதறியது மனம். அவன் கை வளைவிற்குள் கட்டுண்டு கிடக்கவும் மூச்சு முட்ட அவன் தரும் காதல் முத்தங்களில் கரையவும் ஏங்கி தவித்து பசலை நோய் கண்டாள். என்னை பார்த்து காதலா சிரிக்க மாட்டீங்களா பாவா? சின்னதா முத்தம் கூட கொடுக்க மாட்டீங்களா பாவா? உங்க மடியில தூக்கி வச்சுக்க மாட்டீங்களா பாவா? கையில மருதாணி அழிஞ்சு போச்சு வச்சு விட மாட்டீங்களா பாவா? என் மடியில படுத்துக்க மாட்டீங்களா பாவா? என்னை அணைச்சிக்கிட்டு தூங்க மாட்டீங்களா பாவா? நடு இரவில் கொட்ட கொட்ட விழித்து கொண்டு அகலமான இடைவெளியில் முதுகு காட்டி படுத்திருப்பவனிடம் மானசீகமாக மனதோடு புலம்புவாள். கண்ணீர் முட்டி கொண்டு வரும். உருண்டு சென்று அவனை முதுகோடு இறுக்கி அணைத்து கொள்ள உள்ளமும் உடலும் அலைப்பாயும். அதுதானே வேணாம்னு சொன்ன, எதுவுமே வேணாம்னு சொல்லலையே, இப்படி மொத்தமா தள்ளி இருக்கணுமா? வேதனையாய் புலம்பிக் கொள்வாள். ஆனால் ஒரு ஆணின் அவஸ்தை இறுக்கமான அணைப்பிலும் சிறு சிறு முத்தங்களிலும் முற்று பெற்று விடுமா என்ன? மொத்தமாய் முகிழ்த்து எழும் வரை மோகம் குறையாதே. தேவையற்று திரி போட்டு தூண்டி பிரகாசமாய் ஒளிர தொடங்கும் போது தண்ணீர் ஊற்றி அணைத்தாலும் புகைச்சல் அடங்காதே. கனிஞ்சு கொண்டே தானே இருக்கும். இந்த அவஸ்தைக்கு நெருப்பையே மூட்டாமல் நிம்மதியாய் தள்ளி இருந்து விடலாமே. அதை தான் அவன் செய்கிறான். இவளை விட பல மடங்கு தவிப்பு அவனுக்குள் உண்டு. அவள் அயர்ந்து உறங்கிய பின்பு அவள் முகத்தையே பார்த்தபடி படுத்து கிடந்து கட்டி அணைக்க நீளும் கரங்களை இறுக்கமாய் கட்டி கொண்டு கொழுந்துவிடும் இம்சைகளையும் சகித்து கொண்டு நல்ல தூக்கம் அவன் கண்களை விட்டு நழுவி நாளாயிற்று. அவளை இழுத்து அணைத்து தோளில் புதைந்து தனது மன அழுத்தம் அனைத்தையும் மொத்தமாய் போக்கிக் கொள்பவன் அவளால் இன்று அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகி நிற்கிறான். இயலாமையில் எழும் கோபங்களை பணியில் மொத்தமாய் இறக்கி கொண்டிருக்கிறான். பிரதாப் சார் எப்பவோ ஸ்ட்ரிக்ட் தான். அவரை பார்த்தாலே பயமா தான் இருக்கும். எப்பவும் தேவையில்லாம கோபப்பட மாட்டார். ஆனா இந்த ஒரு வாரமா கண்ணுல சிக்கனவங்களை எல்லாம் செதைக்கிறாரே. முந்தா நாள் பி3 போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பணம் வாங்கிட்டு கேஸை மாத்தி ஃபைல் பண்ணினதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஆடினா ஆட்டோ இருக்கே எப்பா, நின்ன இடத்துலயே மூச்சா போயிட்டார் அந்த இன்ஸ்பெக்டர். காலில் விழுந்து கதறியும் விடவே இல்லையே. அத்தனை பேரையும் மீட்டிங் போட்டு உட்கார வச்சு பெண்டை நிமித்திட்டார். இனி தப்பு பண்ணணும்னா ரொம்பவே யோசிப்பாங்க. ராணாவுக்கு கீழ் பணிபுரியும் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி தனது சக அதிகாரியிடம் பேசிக்கொண்டார். ராணா முக்கிய நாட்கள் இப்படியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றன. அவர்களிடம் தென்படும் வித்தியாசத்தை கேசவனும் வித்யாவும் ஆராயாமல் இருப்பார்களா என்ன? ராணாவிடம் கேட்டால் மறுப்பலான பதில் தான் வரும் என்பது தெரியும். முக்கியிடம் விசாரித்தார் வித்யா. எதையும் அவள் மறைக்கவில்லை. தானு கூறிய அனைத்தையும் கூறியிருந்தாள். என்னோட நம்பிக்கையில ஏதாவது தப்பு இருக்காத? நான் ஏதாவது தப்பு பண்றேனா? தன் எண்ணம் சரியா தவறா என்ற குழப்பத்தில் உழஞ்சு கொண்டிருந்தவள் வித்யாவிடமே கேட்டாள். உன்னோட இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பேன் ஸ்வர்ணா. அவனுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதே. எனக்கே கூட இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் பண்ணலாமே. மொத்தமா விலகி இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவர்கிட்ட என்னை கூட்டிட்டு போ, நான் பேசி பார்க்கிறேன். முக்கியின் நேரமோ என்னவோ தானோ ஊரில் இல்லை. வடநாடு பயணப்பட்டிருந்தார். வருவதற்கு இன்னும் 2 மாதங்கள் ஆகும் என்று
கூறியிருந்தார். இதே நிலையில் ஒரு வாரம் ஓடி இருக்க அவர்களுக்குள் நிலவி கொண்டிருக்கும் இறுக்கமான சூழலை மாற்ற ஒரு இனிப்பான செய்தியை வித்யாவிற்கு அழைத்து கூறியிருந்தார் அமுதா. மைதிலி கருவுற்றிருப்பதாக செய்தி வந்தது. மகிழ்ந்து போனாள் முகி. உடனடியாக சஞ்சய் மைதிலி இருவருக்கும் அழைத்து வாழ்த்து கூறினாள். அண்ணா ட்ரீட் பலமா இருக்கணும், எப்ப வைக்க போறீங்க? உனக்கு என்னடா டைம், எப்ப வேணாலும் வா, என்ன வேணாலும் கேளு, செய்கிறேன். பூரிப்பாய் பதில் அளித்தான் சஞ்சய். நானும் பாபாவும் சேர்ந்து வரோம்னா அவருக்கு கொஞ்சம் வேலை அதிகம், டெய்லி லேட்டாக தான் வராரு. சொன்னா அவனுக்கும் இப்போதான் ஃபோனில் கூப்பிட்டு சொன்னேன், வேலையை கரெக்ட் பண்ணிட்டு வாங்க சரியா என்றவன் ஃபோனை வைத்து நிமிர அவனது அலுவலகத்திற்குள் நுழைந்தான் ராணா. அறைக்குள் நுழைந்தவன் அகலமாய் புன்னகைத்தபடி சஞ்சயை இறுக அணைத்து வாழ்த்துக்கள்டா என்றான். என்னடா உடனே வந்து நிற்கிற, இப்போதான் சொன்னா கூட பேசினேன். சுரத்தை இல்லாமல் சொன்னவன் எதிரில் அமர்ந்து கொள்ள அவன் முகத்தை ஆராய்ந்தபடியே தனது இருக்கையில் அமர்ந்தான் சஞ்சய். அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு ஈவினிங் மைதிலியை பார்க்க வருவாங்க. நீ எப்போ வர? வரேண்டா, நானும் முக்கியம் 2 நாளில் வரோம். என்னடா பிரச்சனை? ராணாவின் முகத்தை அழுத்தமாய் பார்த்தபடியே கேட்டான் சஞ்சய். பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நேற்று சிறுக்கி தோலை குலுக்கி சொன்னவனை பார்த்து நக்கலாய் சிரித்தான். சமாளிக்காத நாய, நீ நடக்கிற நடைய வச்சே உன் மனநிலையை புரிஞ்சுக்க தெரிஞ்சவனா இந்த முகரையை பார்த்து கண்டுபிடிக்க மாட்டேனா? சுழல் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து அரைவட்டமாக சுழன்றபடியை கேட்டவனை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்து ஆயாசமாய் இருக்கையில் தலையை சாய்த்து கொண்டான் ராணா. என்னாச்சு ராணா? நிச்சயமா டிபார்ட்மெண்ட் டென்ஷன் இருக்காது, அதை நீ எப்பவும் மூளை வரைக்கும் ஏத்திக்கவே மாட்ட. உனக்கும் சொன்னாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? சஞ்சய் கேட்க பதில் பேசாமல் சில வினாடிகள் கண்கள் மூடி அமர்ந்திருந்தான். இனி என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள வரப்போகுது? அப்படி உங்களுக்குள்ள பிரச்சனை பண்ண யார் இருக்கா? ஏன் அவ இருக்காளே, அவ ஒருத்தி பத்தாதா? புதுசா பிரச்சனையை தேடி கண்டுபிடிச்சு உருவாக்கிட்டு இருக்காளே. ஆதங்கமாய் பேசியவனை புரியாது பார்த்தான் சஞ்சய். அன்று அவள் கூறிய அனைத்தையும் சஞ்சயிடம் ஒன்று விடாமல் கூறியிருந்தான். நான் என்னடா பண்ணட்டும்? அவன் மேலே எனக்கு வருத்தம் தான் இருக்கு, கோபப்பட முடியல. நான் நல்லா இருக்கணும்னு அந்த ஒரு விஷயத்தை தான் மூளையில ஏற்றி வச்சிருக்கா. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அது மட்டும்தான் அவளோட சிந்தனையில இருக்கு. அப்புறம் எப்படி அவளை கோபிச்சுக்க முடியும்? ஆனா கிட்ட இருந்தோ விலகி நிற்கிறது ரொம்ப கஷ்டம் மச்சான். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவளும் சந்தோஷமா இல்லை, என்னோட நெருக்கமோ அரவணைப்போ வேணும்னு நினைக்கிறா. எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தான் ஒவ்வொரு நாளையும் கடத்திட்டு இருக்கேன். முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையை மூளையில வச்சுக்கிட்டு இருக்கிறவளை என்ன சொல்லி சரி பண்ண முடியும்? ஆற்றாமையுடன் கூறினான். முட்டாள்தனம்னு எப்படிடா சொல்ற? அது ஒரு நம்பிக்கை. அந்த ஜோசியர் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம் இல்லையா? உனக்கும் அந்த மூட நம்பிக்கை இருக்காடா? பல்லை கடித்து கொந்தளித்தான் ராணா. இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லி மொத்தமா விளக்கிட முடியாதுடா. ஜாதக பலன்னு ஒன்று கண்டிப்பா இருக்கு. அதுலேயும் குறிப்பா ஸ்வர்ணா விஷயத்துல அவ சந்திச்சது பெரிய பாதிப்பு இல்லையா? அதனால அந்த நம்பிக்கை அவளுக்கு வலுவா இருக்கு. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அவ எண்ணத்துக்கு மதிப்பு கொடுத்து நீ தான் ஏத்துக்கிட்டியே, அதுக்காக சின்ன சந்தோஷம் கூட இல்லாம இப்படி ஒத்துமொத்தமா விலகி இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? பேசுறது, சிரிக்கிறது, ஒன்னா சேர்ந்து வெளியில போறது, இதெல்லாம் பண்ணினாலே ரிலாக்ஸ் ஆகுமே. 3 மாசத்துக்கு மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்காம விலகி இருந்தா அது உங்க 2 பேரையும் இன்னும் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கும். நாளைக்கு சொர்ணாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வா, 4 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போகலாம் என்ன? சரி என்று ஆமோதிப்பாய் தலையசைத்தவனின் கரத்தின் மீது தன் கரத்தை வைத்து அழுத்திய சஞ்சய். ராணா பிரதாப் பார்க்காத கேஸா? ஹேண்டில் பண்ணாத பிரச்சனையா? இதுவும் கூட அப்படிதான்டா. உன்னாலதான் ஈஸியா ஊதி தள்ளிட்டு போக முடியுமே. மென்மையாய் புன்னகைத்தான் சஞ்சய். உண்மைதான், கிரிட்டிக்கலான கேஸையும் ஊதி தள்ளுற எனக்கு உன் தங்கச்சியோட பிரச்சனை எப்பவுமே மலை மாதிரி தான். என்னை எப்பவுமே எமோஷ்னலா கட்டி போட்டு வச்சிருப்பா. என்னோட பெரிய பலவீனமே அவதான். காதல் ஒரு மனுஷனோட கேரக்டரையே மாத்துமா? விஷயத்துல அப்படி நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. உதடுக்கு வைத்து மூச்சு விட்டான். காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாண்டா உன் அழகுல ஒரு தனி பொலிவே தெரிஞ்சது. அதுக்கு முன்னெல்லாம் என் நேரமும் கடப்பாரிய முழுங்கினவன் மாதிரி தானே இருப்ப. சொன்ன உன் வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் உன் வாழ்க்கையே அழகா மாறிச்சு. அதை இல்லைன்னு சொல்லிடுவியா?
அதை எப்படி சொல்லுவேன்? நினச்சி பூரிக்கிற மாதிரி நிறைய சந்தோஷங்களை எனக்கு கொடுத்துருக்கா. அதெல்லாம் இப்போ கூட என்ன ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே கொண்டு வருது. அப்புறம் என்னடா, பல்ல கடிச்சிட்டு நாளையும் பொழுதையும் ஓட்டிடு. 3 மாதம் ஓடுற வேகம் தெரியாது. உனக்கு என்னடா, நீ பொண்டாட்டி கூட ஜாலியாக இருப்ப. அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும். இடிபடுறவனுக்கு தானே வலி என்னன்னு தெரியும். அட நீ வேற ஏண்டா வைத்தறிச்சலை கிளப்புற? காலையில் தான் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். வீட்டுக்குள்ளே நுழைறதுக்கு முன்னாடியே மைத்திலியோட பெட்டி படுக்கையெல்லாம் அமுதா அதோட ரூம்க்கு மாற்றி வச்சிருச்சு. ஏன்னு கேட்டால் இன்னும் 3 மாதத்துக்கு என் ரூம் பக்கம் அனுப்பாதாம். என்னோட கொடுமையை எவன்ட சொல்லி முட்டிக்கிட்டு சாகிறது. தலையில் அடித்து கொண்டவனை பார்த்து தன்னை மறந்து சத்தமிட்டு சிரித்திருந்தான் ராணா. உன் தலையெழுத்தும் இன்னும் 3 மாதத்துக்கு அப்படிதானா? டேபிளில் ஓங்கி அடித்து இன்னும் அதிகமாக சிரித்தான். என்ன ஒரு வில்லத்தனம், எப்படி ஒரு சந்தோஷம்! நமக்கு கிடைக்காத ஒன்று இன்னொருத்தனுக்கும் கிடைக்கலன்னு எத்தனை ஆனந்தம்! ரொம்ப நல்லவன்டா நீ. உனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கண்ணு போனாலே உனக்கு அலாதி சந்தோஷம்தான். அருமையான நண்பன்டா நீ. ராணாவின் முதுகில் ஓங்கி அடித்தான் சஞ்சய். என்னடா சஞ்சு, நம்ம நிலைமை இப்படி ஆயிருச்சு. சிரிப்பினால் கண்ணில் கோர்த்திருந்த நீருடன் கேட்க, டேய் உன் நிலைமையாவது பரவாயில்ல, விலகி இருந்தாலும் விட்டு கொடுக்காம 2 பேரும் ஒரே அறையில் இருக்கீங்க. ஆனால் என் பொண்டாட்டிக்கு ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாம தூக்கிட்டு போய் வச்சுக்கச்சு என் அம்மா. என் நிலைமைய நினைச்சு பாத்தியாடா? உன்னை விட நான் தாண்ட பாவப்பட்ட ஜென்மம். சஞ்சய் அப்பாவியாய் கூற மீண்டும் வெடித்து சிரித்தான் ராணா. சுவை 52. அந்தி சாயும் நேரம் கூட்டிற்கு திரும்பும் பறவைகளைப் போல சீரான சீருடையில் இருந்த மாணவர்கள் அனைவரும் பள்ளி முடித்து வீட்டுக்கு பயணப்பட்டு கொண்டிருந்தனர். தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஓய்வறையிலிருந்து வெளியேறிய முகி தன் மாமனாரை எதிர்பார்த்தபடி சரிவிகித இடைவெளியில் நடப்பட்ட மரங்களின் நிழலில் உடன் பணியாற்றும் ஒரு ஆசிரியையுடன் பேசியபடி வந்து கொண்டிருந்தால், பள்ளி விடும் முன் தயார் நிலையில் வந்து காத்திருக்கும் கேசவன் 10 நிமிடங்கள் தாமதமாகியும் வந்திருக்கவில்லை. காத்திருக்கலாம் என்று கருதியவள் அங்கிருந்த உயர்ந்த சிமெண்ட் தளத்தில் அமர்ந்தாள். அவள் அருகில் அமர்ந்ததும் அங்கு அமர்ந்திருந்த மாணவிகள் வேகமாய் எழுந்து நிற்க, இட்ஸ் ஓகே, சிட் டவுன் ஆல் ஆஃப் யூ, சிரித்த முகமாய் கூற நெளிந்தபடியே அமர்ந்து கொண்டனர் அனைவரும். அடுத்த 5 நிமிடங்களில் போன் அழைத்தது. மாமா வந்துட்டார் போல நினைத்தபடியே போனை எடுத்தவள் பாவா என்று திரையில் ஒளிர்ந்த எழுத்துகளில் ஆச்சரியத்தில் விழிவிரித்தாள். மகிழ்ச்சியுடன் போனை காதில் வைத்தவள் பாவா என்றால் வழக்கமாய் கலங்கடிக்கும் காதலுடன், வெளியில கேட் கிட்ட வெயிட் பண்றேன் வா, இயந்திர கதியில் சொன்னவன் போனை வைத்திருந்தான். பாவா கூப்பிட வந்திருக்காரா? மகிழ்ச்சி ஒரு புறமும் இயந்திரத்தனமான குரலில் தெரிந்த இருக்கத்தால் கவலை ஒரு புறமாக வேகமாக வெளியேறி வந்தாள். சாலையை கடந்து சற்று தள்ளி அவனது கார் நின்றிருந்தது. போனை பார்த்தபடி அமர்ந்திருந்தவன் அவள் காரில் ஏறி அமர்ந்த அவசரத்தில் போனை அணைத்து டேஷ்போர்டில் போட்டு அவளை திரும்பியும் பார்க்காது காரை கிளப்பினான். தன்னை பார்க்காது சலனமற்ற முகத்துடன் பாதையிலேயே கவனமாய் வந்தவனை வழியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் முகி. என்ன நீங்க வந்திருக்கீங்க, மாமா வரலையா என்று இழுக்க, அம்மாவோ அப்பாவோ நேத்தே மைத்திலியை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, நாம போய் பார்க்க வேண்டாமா? அதான் காரணமாகத்தான் வந்தேன், காதலால் வரவில்லை என்பது போல இருந்தது அவன் பேச்சு. பழம் பலகாரம் இதெல்லாம் வாங்கணும், அப்படியாவது தன் முகத்தை திரும்பி பார்க்க மாட்டானா என்று பேச்சு கொடுத்தாள். எல்லாம் வாங்கியாச்சு என்று கண்களால் பின்சீட்டை ஜாடை காட்ட திரும்பி பார்த்தாள். பெரிய கவர் நிறைய அனைத்தும் இருந்தன. தொடர் அமைதி. கார் பயணத்தின் போது எப்போதும் அவனது ஒரு கை ஸ்டேரிங்கிலும் மற்றொரு கை அவளது கரத்தையோ தோளையோ இறுக பிடித்தபடிதான் இருக்கும். என்று உனக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல் அசாத்திய விலைகள். அன்பான பார்வை கூட இல்லை. நொந்தே போனாள். வேதனையும் ஏக்கமுமாய் அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். நேரம் செல்ல செல்ல அவளால் தாங்கவே முடியவில்லை. கியரில் வைத்திருந்த அவனது இடது கையின் மீது தன் கையை வைத்தாள். அவனிடம் எந்தவித மாற்றமும் இல்லை. இன்னும் அழுத்தம் கொடுத்தாள். கண்களை அழுந்த மூடித்திருந்தவன், என்ன வேணும் முகி என்றான் திரும்பியும் பாராமல். ஏன் பாவா, ஏன் எப்படி தள்ளி வச்சிருக்கீங்க? என்னை பார்க்க கூட பிடிக்கலையா? உங்க நல்லதுக்காக தானே அந்த விஷயத்துல மட்டும் விலகி இருக்கலாம்னு சொன்னேன். இப்படி ஒத்து மொத்தமா ஒதுங்கி இருக்க சொன்னேனா? ஏன் இப்படி தண்டிக்கிறீங்க? முடியல பாவா, ரொம்ப தனிமையா தோணுது. உதடு துடிக்க சொன்னவள் விசும்ப தொடங்க,
அழுது தொலையாதடி, அடிச்சே கொன்னுடுவேன், சத்தமிட்டு கத்தியவன். ஆட்கள் நடமாட்டம் போக்குவரத்தும் குறைவான அந்த குறுக்கு சாலையில் காரை ஓரம் கட்டி நிறுத்தியிருந்தான். கொல்லுங்க பாவா, பேசாம கொன்னுடுங்க, இப்படி இருக்கிறதுக்கு பேசாம நான் செத்து போயிடுறேன். முகத்தை மூடி அழத் தொடங்கினாள். அவள் அழுகையை தாங்க முடியாதவன் பகலவன் பட்ட பனித்துளி போல் மொத்த கோபமும் களைய பெற்று முக்கி என்றபடி அவள் தலைவருட அடுத்த நொடி அவனை பாய்ந்து கட்டி கொண்டாள். இப்படி இருக்காதீங்க பாவா, என்கிட்ட எப்பவும் போல இருங்க. கோபமா இருந்தாலும் காதலா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா காட்டுங்க. இப்படி மொத்தமா ஒதுங்கி நிக்காதீங்க. சத்தியமா என்னால தாங்க முடியல. இந்த 3 மாசம் முடியறதுக்குள்ள மூச்சு முட்டி செத்து போயிருவேன் என்றவளின் வாயை வேகமாய் மூடினான். ஏண்டி சாவ பத்தியே பேசுற? நீ இல்லாத உலகத்துல நான் மட்டும் வாழ்ந்துடுவேனா? தன் நெஞ்சில் புதைந்து கிடந்தவளை தானும் அழுத்தமாய் அணைத்தபடியே வேதனையாய் கூறினான். அதே தான் பாவா, நீங்க இல்லாத உலகத்துல என்னாலையும் வாழ முடியாது. அதனால தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு விலகி நிக்கிறேன். என்னோட இந்த நம்பிக்கை சரியா தப்பா தெரியாது. ஆனா உங்களுக்கு சின்னதா ஒரு கீறல் விழுந்தாலும் பயத்திலேயே செத்துருவேன், தேம்பலுடன் சொன்னவள் அவனை இன்னும் இறுக்கமாய் அணைத்திருந்தாள். இப்படி ஒரு அன்பை பெற என்ன புண்ணியம் செய்தேன்? எனக்காக என் தேவதை, எனக்காக மட்டுமே உயிர் சுமப்பவள், எனது நலனை பற்றி மட்டுமே கவலை கொள்பவள், உள்ளம் முழுக்க 1000 பூக்கள் ஒன்றாய் மலர்ந்தது போல் கட்டுக்கடுங்காத பூரிப்பு. அவள் முகத்தை நிமிர்த்தினான். கண்ணீரில் நிறைந்திருந்த கண்களில் மென்மையாய் முத்தமிட்டான். அழுந்த அவள் கண்களை துடைத்தவன். உன்னை விலகி நான் சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறியா பேபி? உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க எனக்கு என்ன ஆசையா? நெருங்கி இருந்தா நம்ம 2 பேருக்குமே கஷ்டம் தாண்டி. உனக்கு புரியுதா இல்லையா? அவள் முன்னேற்றியில் களைந்து விழுந்து கிடந்த முடிகளை நேர்த்தியாய் ஒதுக்கியபடியே மென்மையாய் கேட்டான். அதுக்காக என் முகத்தை கூட பார்க்காம இருப்பீங்களா? என்னை பார்த்து பேசவோ சிரிக்கவோ கூட மாட்டீங்களா? ஏதோ தீண்டத்தகாத ஒருத்தி பக்கத்துல இருக்கிற மாதிரி மெத்தையோட ஓரத்துல போய் முதுகு காட்டி படுத்துக்கிறீங்க. மனசெல்லாம் புண்ணா இருக்கு பாவா, தழுத்தழுப்புடன் கூறி தன் மூக்கை அவன் நெஞ்சு பகுதியில் இடவளமாய் தேய்த்து கொண்டவள் இதமாய் சாய்ந்து கொண்டாள். மக்கு பாப்பா, நீ எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சா ஃபைனலா அது வேற மாதிரி வந்து முடியும். உன் நம்பிக்கையை என்னால காப்பாற்ற முடியாம போயிடும்டி. அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு விலகி நிக்கிறேன். ஆம்பளைங்களோட கஷ்டம் வேற மாதிரி, ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவள் கண்ணம் வருடியபடியே சொன்னவனை அப்பாவி கண்களுடன் நிமிர்ந்து பார்த்தாள். மீண்டும் அந்த கண்களில் முத்தமிட்டான். இப்போல்லாம் நீங்க நைட்ல சரியா தூங்குறதே இல்ல. 2 நாளைக்கு முன்னால நடுராத்திரி 2 மணிக்கு குற்ற பண்ணில பால்கனில நின்னுட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்போ நீயும் தூங்காம இருக்கன்னு தானே அர்த்தம்? புருவத்தை ஏற்றி இறுக்கி புன்னகைத்தான். எப்பவும் போல என்கிட்ட அன்பா இருங்க பாவா. அம்மா அப்பா மட்டுமே உலகம்னு வாழ்ந்தவனா? அதை தாண்டி அன்புக்காக யார்கிட்டையும் ஏங்கி நின்னதில்லை. அந்த அளவுக்கு அவங்களோட அன்பு எனக்கு கிடைச்சது. அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு புணமா தான் இருந்தேன். திரும்பவும் உயிர் கொடுத்தது நீங்க தான். எனக்கு எல்லாமே நீங்க தான் பாவா. நீங்க மட்டும்தான். நீங்க சின்னதா என்கிட்ட ஒதுக்கம் காட்டினா கூட மொத்த உலகத்தையும் விட்டு தனிச்சு நிக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். இந்த 10 நாளா எல்லாமே வெறுமையா இருக்கு பாவா. எதுலையும் பிடித்தோ இல்லை. மீண்டும் கலங்க தயாரான கண்களை சிமிட்டி கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டு குரல் கமர கூறியவளை கண்கள் முழுதும் காதலும் கனிவும் பொங்க பார்த்தான் ராணா. தான் அமர்ந்திருந்த இருக்கையை இன்னும் சற்று பின்னால் சாய்த்து அவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டான். வாகாய் அமர்ந்து கொண்டவள் அவன் கழுத்தை சுற்றி கைகளை மாலையாக கோர்த்து அவன் முகம் முழுக்க இடைவிடாத முத்தங்களை பதித்தாள். அந்த முத்தத்தின் அழுத்தத்தில் அவளது ஏக்கமும் தவிப்பும் தெளிவாய் தெரிந்தது. மூச்சு முட்டை கிடந்த முத்தங்களில் அவள் மேல் பித்தாகி போனவன் அவளது முகம் முழுக்க தனது முத்திரைகளை பதிக்க தொடங்கினான். அவளை இருக்க அணைத்து கழுத்து வளைவில் கண்மூடி தலை சாய்த்து கொண்டான். முக்கி பேபி. காதலுடன் கூடிய இன்னொரு அழுத்தமான முத்தம் கழுத்தல். அணைப்பின் அழுத்தம் அதிகமாகி விலக விருப்பமின்றி கண்மூடி அதே நிலையில் இருந்தனர் இருவரும். கைபேசி அழைப்பில் கிறக்கத்தில் மூடியிருந்த கண்களை மெல்ல திறந்தான் ராணா. தலை தூக்கி பார்த்தான். சஞ்சயிடமிருந்த அழைப்பு. ஒரு கையால்
கையால் அவளை இடையோடு வளைத்து பிடித்து மறு கையால் போனை எடுத்து காதில் வைத்தான். சொல்லுடா மச்சான், நீ தாண்டா சொல்லணும். 4:30 மணிக்கு வீட்டில் இருப்பேன், வந்து சேருன்னு எனக்கு சொல்லிட்டு நீ இன்னும் வராம இருக்க. முக்கியமான வேலை பார்த்துட்டு இருந்த, அதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு ஓடி வந்த. நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் முக்கியமான வேலை தாண்டா பார்த்துட்டு இருக்கேன் என்றவன் முகியின் இதழில் சத்தமின்றி மென்மையாய் முத்தமிட்டான். வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தா நானும் என்னோட வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பேனே. சலிப்பாய் பேசினான் சஞ்சய். டே பக்கி, அதான் அத்தையும் மாமாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிட்டாங்கல்ல, மைத்திலி கூட தனியா தானே இருக்க, ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதானே. எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டரே கட்டிட்டு அழுபியா? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க தண்டமே. வார்த்தைகளுக்கு நடுவில் மனைவியை முத்தமிடுவதையும் நிறுத்தவில்லை. கிடைச்ச வாய்ப்பை நீ நல்லா பயன்படுத்திக்கிற மாதிரி தெரியுது. ஒரு டைப்பா பேசுறியே, எங்கடா இருக்க? டிரைவிங்லடா என்றவன் அவளது நாடியில் முத்தமிட்டிருந்தான். எனக்கு அப்படி தோணலையே, வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திட்டு சைலண்டா வயலன்ஸ் பண்ற மாதிரில தெரியுது. வயலன்ஸா? ஆமா, உனக்கும் சொன்னாவுக்கும் நடுவில் கோடு கிழிச்சிட்டு போயிருக்காரு ஒரு அருள்வாக்கு சித்தர். அதை மீறி துடிக்கிற மாதிரி தெரியுதே. உன்னோட மூச்சு காத்து என் காதை சுட்டு பொசுக்குது நாய. இன்னும் 10 நிமிஷத்துல என் வீட்டுக்கு வந்திருக்கணும், புரியுதா? வரலனா நானும் என் பொண்டாட்டியும் கேட்டை தாண்டி வெளியே போயிடுவோம். க்ளோஸ்டு டோர், யார் வந்தாலும் ஓப்பன் ஆகாது. இதை கேட்டு ராணாவுடன் சேர்ந்து முக்கியம் சிரிக்க, உடன்பிறப்பே போலீஸ்காரனை கண்ட்ரோல் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நம்ம 4 பேரும் வெளியே போகணும் என்றவனிடம் 10 நிமிஷத்துல அங்க இருப்போனா என்றவள் இணைப்பை துண்டிக்க அழுத்தமாய் அவள் இதழில் முத்தமிட்டு தூக்கி அவளது இருக்கையில் அமர வைத்தவன் கலைந்திருந்த தனது கேசத்தை தனக்கு முன்னிருந்த கண்ணாடி வழியை பார்த்து கோதி சரி செய்து கொண்டான். மேக திரள்களுக்குள் கலங்களாய் தெரிந்த வட்ட நிலா மேகமூட்டம் கலைந்த பின் பளிச்சென பளிச்சிடுவது போல் சற்று முன்வரை வட்டமாயிருந்த முகியின் அழகு முகம் பூரண சந்திரனாய் மகிழ்வுடன் ஒளிர அவளை திரும்பி பார்த்து சிரித்தவன் அவள் 2 கை விரல்களையும் இழுத்து விரித்தான். மருதாணி இல்லாத வெறும் விரல்களை பார்த்தவனுக்கு முகம் சுருங்கி போனது. ஏண்டி மருதாணி வச்சுக்கலையா? உனக்காக தானே மருதாணி செடியை வளர்த்த ஆரம்பிச்சேன். அம்மா கிட்ட சொல்லியாவது அரைச்சி வச்சிருக்கலாமே என்றபடியே விரல்களை மெல்ல வருடி கொடுத்தான். நீங்களே என் முகத்தை கூட பார்க்கறது இல்ல, யாருக்காக நான் மருதாணி வைக்கணும், அதான் வச்சுக்கல. உன் கையில எப்பவும் மருதாணி இருந்துகிட்டே இருக்கணும். உன் முகத்தை பார்க்காட்டினாலும் இந்த விரலை பார்த்துட்டே இருப்பேண்டி. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா மருதாணி வச்சுக்கிற, சரியா? உங்களுக்கு தான் நைட்ல மருதாணி வச்சா பிடிக்காது, பகல்ல தானே வச்சுக்க சொல்லுவீங்க. அது அப்போ இனிமே நைட்ல வச்சுக்கிறது தான் நம்ம 2 பேருக்கும் சேஃப் என்று கண் சிமிட்டியவன் அவள் விரல்களில் முத்தமிட்டு காரை கிளப்பினான். நோ நோ நோ, எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை. என்னோட வாழ்க்கையை மாத்தி கம்பிக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டான் அந்த ராஸ்கல். உங்களோட பதவி போச்சு, மரியாதை போச்சு, நம்ம வாழ்க்கையில சகலமும் போச்சு. ஆனா அவன் மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த முறை என்ன நீங்க பார்க்க வரும்போது அவன் செத்துட்டான்னு செய்தியோட வரணும். அப்படி உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க, அவனை எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிக்கிறேன். சிறை கம்பிகளை வளையும் அளவிற்கு அழுத்தமாய் பற்றியபடி கண்கள் சிவக்க பற்களை கடித்து இந்தியில் உரிமை கொண்டிருந்தான் ரன்வீந்தர். கம்பிகளுக்கு அப்பால் அவன் எதிரில் நின்றிருந்தார் அவனது தந்தை ரகோத்தம்மன். இல்ல ரன்வி, காரணத்தோட தான் தாமதம் பண்ணின. நீ உள்ள வந்த உடனே அவன் உயிரெடுத்தா அது நமக்கு இன்னும் பாதகமாயிடும். உன்னை வெளியவே எடுக்க முடியாத அளவுக்கு வகையா கேஸ் ஃபைல் பண்ணிட்டான். பணபலத்தை வச்சு ஒரு அளவுக்கு மேல என்னால கேஸை உடைக்க முடியல. ஆனாலும் எப்படியாவது உன்னை வெளியே எடுத்துடுவேன். அந்த முயற்சியையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சவனை இனிமேலும் விட்டு வைக்க மாட்டேன். கூடி சீக்கிரம் அவன் செத்துட்டான்னு சந்தோஷமான செய்தியோட உன்னை வந்து பாக்குறேன், என்ன நம்பு. அழுத்தமாய் தன் மகனிடம் கூறியவர் ராணா பிரதாப் கவுண்ட் டேஸ் தனக்கு தானே சத்தமாய் கூறிக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினார். சுவை 53. அந்த மாலில் கை கோர்த்து சுற்றி கொண்டிருந்தனர் 2 ஜோடிகளும். எஸ்கலேட்டரில் செல்லும் போது கூட மைத்திலியை வெகு பாங்காக தன் கை வளைவிற்குள் வைத்து கொண்டான் சஞ்சய். பாவா ஐஸ்கிரீம். ராணாவின் தோலை சுரண்டினாள் முகி. தங்களின் மனைவிமார்கள் கேட்டது கேட்காதது என்று அனைத்தையும் வாங்கி குவித்தனர் ராணாவும் சஞ்சயும். அடுத்ததாக துணி கடைக்குள் நுழைந்தனர். இரவில் உடுத்தும் உடுத்தாத மெல்லிய உடைகளை மைத்திலிக்கு தேர்வு செய்து கொண்டிருந்தான் சஞ்சய். வழக்கம் போல் புடவைகள் கொட்டி கிடக்கும் இடத்தில் சென்று நின்றாள் முகி.
புடவை வேணாண்டி, குர்த்தி எடுத்துக்கோ என்றபடி ஹேங்கரில் தொங்கிக் கொண்டிருந்த குர்த்திகளை பார்வையிடத் தொடங்கினான் ராணா. கிறங்க கிறங்க அவளை ட்ரையல் ரூமிற்கு அனுப்பி 10 குர்த்திகளை எடுத்து போட்டிருந்தான். எதுக்கு பாபா இத்தனை? எனக்கு புடவை கட்ட தான் பிடிக்கும், எனக்கு நீ குர்த்தி போட்டாலும் ரொம்ப பிடிக்கும் என்றவன் பில்லிங்கிற்கு அனுப்பினான். ஸ்கூலுக்கு இதெல்லாம் போட்டுட்டு போக முடியாது பாபா, புருஷன் கூட வரும்போது போட்டுட்டு வா என்றவன் வாங்கியவற்றில் ஒரு டாப்பையும் பேண்டையும் கையில் கொடுத்து இப்பவே இதை மாத்திட்டு வா என்று மீண்டும் ட்ரையல் ரூமிற்கு நகர்த்தினான். பாபா முகம் சுளித்தவளை போடி, புருஷன் ஆசையா கேட்டா அதை பண்ணணும் போ என்று முதுகை பிடித்து தள்ளினான். உடுத்தியிருந்த புடவையை மீண்டும் களைந்து புது உடைக்கு மாறி வெளியே வந்தவளை ஆசையை ரசித்து பர்ஃபெக்ட் என்று கண் சிமிட்டினான். ஒரு வழியாக சுற்றி இரவுணவையும் முடித்து வெளியே வந்தபோது ஈரக்காற்றுடன் வானம் உருமி கொண்டிருந்தது. மழை வர மாதிரி இருக்கு மச்சான், சீக்கிரம் கிளம்பணும் என்று சஞ்சய் தன் காரை எடுக்க பார்க்கிங்கிற்குள் வேகமாய் நுழைந்திருந்தான். ராணாவின் கார் சஞ்சயின் வீட்டில் இருந்தது. மற்ற மூவரும் மாலிற்கு வெளியே சோடியம் வேஃபர் லேம்ப் பொருத்தப்பட்ட உயர்ந்த கம்பத்தின் அருகே பேசியபடி நின்றிருந்தனர். மெலிதாய் வீசிக்கொண்டிருந்த காற்று சற்று வேகம் எடுத்திருந்தது. திடீர் டப் என்று ஒரு சத்தம். தலைக்கு மேலே ஒளிர்ந்து கொண்டிருந்த விளக்கு அணைய அடுத்த சில நொடிகளில் சிலீர் என்ற சத்தம். நொடிக்கும் குறைவான நேரத்தில் ஏதோ உணர்ந்து கொண்ட ராணா வேகமாய் முக்கிய மைத்திலி இருவரையும் இரு தோளணைப்பில் பிடித்தபடி பட்டென்று நகர்ந்து ஓடியிருந்தான். அவர்கள் தலைக்கு மேலே இருந்த வேப்பர் லேம்ப் வெடித்திருந்தது. கண்ணாடி தோள்கள் தரையில் விழுந்து இன்னும் சத்தத்தை கூட்டியிருந்தன. மாலை சுற்றி நடமாடிக்கொண்டிருந்த மக்கள் சத்தம் வந்த திசைக்கு ஓடி வந்தனர். அனைவரும் அவர்கள் மூவரை தான் அதிர்ச்சி விழிகளுடன் பார்த்தபடி நெருங்கினர். இருவரையும் தன் நெஞ்சோடு அழுத்தி பிடித்தபடி நின்றிருந்தான் ராணா. சார் என்னாச்சு, ஏதாவது காயமா? நல்லா பாருங்க. ஆளாளுக்கு அவர்கள் மூவரையும் சூழ்ந்து கொண்டு ஆராய தொடங்கினர். தெய்வாதீனமாக யாருக்கும் எதுவும் இல்லை. பரவாயில்ல சார், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க. அவர்களை சுற்றி கூட்டம் நிற்பதை கண்ட சஞ்சய் காரை விட்டு இறங்கி அருகில் ஓடி வந்தான். கீழே சிதறியதும் பெரியதுமான கண்ணாடி துகள்கள். இதற்குள் மாலை நிர்வாகி ஒருவர் அங்கு ஓடி வந்திருந்தார். மச்சான் ஒன்னும் இல்லையே? பதட்டத்துடன் கேட்டான் சஞ்சய். ஒன்னும் இல்லடா, டக்குன்னு நகர்ந்து நின்னுட்டோம், பயப்படாத என்றவன் நிர்வாகியிடம் திரும்பி சீக்கிரமா இந்த இடத்தை கிளியர் பண்ணுங்க, மக்கள் நடமாட்டம் நிறைய இருக்கு அவனுக்கே உரித்தான கம்பீரத்துடன் கட்டளையிட்டிருந்தான். ராணா பிரதாப்பை அந்த நிர்வாகிக்கு நன்றாகவே அடையாளம் தெரியும். பவ்யமாய் தலையசைத்து உடனடியாக ஆட்களை வர செய்தார். மெல்லிய கீற்றாய் மழையும் துளி போட ஆரம்பித்திருந்தது. கூட்டமும் கலைந்து இவர்கள் காரை நோக்கி செல்ல, சார் உங்க கையில ரத்தம் என்ற செக்யூரிட்டியின் குரலில் அனைவரின் பார்வையும் ராணாவிடம் திரும்பியது. அவனது வலது முழங்கையில் மெல்லிய கோடாய் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஐயோ பாவா, சத்தமாய் கத்தியபடி அவன் கையை பற்றினாள் முகி. கண்ணாடி சில் கையை கிழித்திருந்தது. அந்த நொடி வரை அப்படி ஒரு காயத்தை அவன் உணர்ந்திருக்கவே இல்லை. முதலுதவி பெட்டியுடன் வேகமாய் ஓடி வந்தார் செக்யூரிட்டி. அதனை வாங்கி உடனடியாக ரத்தத்தை துடைத்து சுத்தப்படுத்த தொடங்கினான் சஞ்சய். அண்ணா ஹாஸ்பிட்டல் போகலானா? கண்ணாடி செல் உள்ள போயிருந்தா செப்டிக் ஆயிடும், காரை எடுங்கண்ணா போலாம். கலங்கி நின்ற கண்ணீரோடு பதறினாள் முகி. பேபி, சின்ன காயம் தாண்டி, ஒண்ணுமே இல்ல, ஏன் இப்படி பதற? மறுக்கையால் அவளை தோளோடு அணைத்தான் ராணா. இல்ல, நீங்க பேசாம இருங்க அண்ணா ப்ளீஸ், மழை அதிகமாகுது, ஹாஸ்பிட்டல் போலாம். அந்த சிறு காயத்திற்கே பதறி துடித்தாள் முகி. இனி அவளை சமாதானம் செய்ய முடியாது என்று கருதிய சஞ்சய் உடனடியாக காரை கிளப்பியிருந்தான். ஆண்கள் இருவரும் முன்னால் அமர்ந்து கொள்ள பெண்கள் இருவரும் பின்னால் அமர்ந்து கொண்டனர். அழுதால் திட்டுவான் என்பதால் கண்ணில் முட்டி வரும் கண்ணீரை வேக வேகமாக துடைத்தபடியே அமர்ந்திருந்தாள் முகி. அவன் முதுகிலும் கண்ணுள்ளதே. முகி, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாத, அமைதியாவா, திரும்பி பார்க்காமல் கட்டளையாய் கூறினான் ராணா. பக்கத்தில் ஒரு மருத்துவமனையின் முன் காரை நிறுத்தி இருந்தான் சஞ்சய். டே, அவ சொல்றான்னு இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வருவாங்களா? எனக்கு வலியே இல்லடா, சின்னதா கீறி இருக்கு, அவ்வளோதானே. எரிச்சலுடன் முகம் சுருக்கினான். அப்படி இல்லனா கண்ணாடி துகள் காயத்துக்குள்ள போயிருக்கலாம், அதை கிளீன் பண்ணி வெளியே எடுத்துறது தானே சேஃப், நீங்க இறங்குங்க என்றாள் மைதிலி. அரை மனதுடன் அவன் இறங்கிக் கொள்ள சஞ்சயும் இறங்கி கொண்டான். வேகமாய் கார் கதவை திறந்த முகியிடம், நீ எங்க வர? 2 பேரும் கார்லயே இருங்க, என் கையில என்ன புல்லட்டா பாஞ்சிருக்கு, சின்ன கண்ணாடி துண்டு, அவ்வளவுதான், நாங்க போயிட்டு வரோம் என்று ராணா மைதிலி கண்ணுல கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்திருந்தானா. என் சார்பா கண்ணமா பழுக்க 4 வை. முகியை முறைத்தபடியே சொன்னவன் சஞ்சயுடன் இணைந்து மருத்துவமனைக்குள் நுழை
நுழைந்திருந்தான். இப்போதானடி அண்ணன் சொல்லிட்டு போறாரு, எது கலர? அடக்க முடியாமல் கண்ணீரை உகுத்து கொண்டிருந்தவளின் தோளில் இதமாய் கை வைத்து அழுத்தினாள் மைதிலி. என் பதட்டம் உங்களுக்கெல்லாம் புரியாது. அத்தனை லைட் அங்க எரிஞ்சிட்டு இருந்தது. நாம நின்ன இடத்துல மட்டும் எதுக்கு வெடிக்கணும்? கொஞ்சம் அசந்திருந்தாலும் பாபாவோட தலையில மேற்கொண்டு பேச முடியாமல் தேம்பினாள். அவளை தன் தோளில் ஆதரவாய் சாய்த்து கொண்டாள் மைதிலி. அதான் எதுவும் ஆகலையே அண்ணா, அவரை மட்டும் இல்ல நம்மளையும் சேஃபா காப்பாத்திடாரே. சின்ன காயம் தானடி, எதுக்கு இப்படி நடுங்குற? நடுங்கும் அவளது உடலை மெல்ல வருடினாள். காயத்தை பார்த்து பயப்படலடி, என் நேரத்தை நினைச்சுதான் பயப்படுறேன். என்னாலதான் பாபாவுக்கு இந்த மாதிரி ஆபத்தியெல்லாம் வருது. அதை சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டார். தேவையில்லாத எதையும் யோசிக்காத சொன்னா அத 2 பேரும் விலகித்தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன? அந்த தானு அங்கிள் 2 பேரும் பக்கத்துல இல்லாம 3 மாசம் வேற வேற இடத்துல விலகி இருந்தா இன்னும் நல்லதுன்னு சொன்னாரு. அதுக்காக வேற வீட்டுல போய் உட்கார போறியா? பைத்தியம், எதையாவது உளறி அண்ணனோட கோபத்தை தூண்டி விட்டாத. தெய்வத்தை நம்புறேல, அதை தாண்டி எதுவும் நடந்துடாது. அமைதியா இரு. இதற்குள் கை காயத்தை சுத்தம் செய்து ஒரு டிடி இன்ஜெக்ஷனும் போட்டு இருவரும் வெளியே வந்திருந்தனர். மழையும் மெல்ல வழுக்க தொடங்கி இருந்தது. பார்த்துக்கோ, ஒன்னும் இல்ல, நாளைக்கு சரியாயிடும் என்று அவனை பின்னால் திரும்பி தன் கையை முகியிடம் காட்டினான். அவள் முகத்தை அழுத்தமாய் பார்த்தவன், அழுதியா என்றான் இறுகிய குரலில். இல்லைன்னா அவ அமைதியா தான் இருக்கா, முந்தி கொண்டாள் மைதிலி. ஆனாலும் நம்பிக்கையற்று அவளது ஈர விழிகளை ஆராய்ந்தவன் அமைதியாய் திரும்பி அமர்ந்து கொண்டான். சஞ்சய் வீடு வந்து சேர்வதற்குள் கனமழையாய் மாறியிருந்தது. வீட்டுக்குள் நுழைந்து ஆளாளுக்கு பேச்சுக்குள் லைத்திருந்தாலும் முகியின் முகமாற்றத்தை தெளிவாக கவனித்து கொண்டான் ராணா. உங்களுக்கு சின்னதா ஒரு கீறல் வந்தாலும் பயத்திலேயே செத்துடுவேன். அன்று மாலை அழுதபடியே அவள் கூறிய வார்த்தைகள் மனதிற்குள் ஓடின. இந்த விஷயத்தை மண்டக்குள்ள போட்டு கண்டபடி யோசிச்சுட்டு இருப்பாளே. சற்று முன் வரை சந்தோஷத்திற்கு மாறியிருந்த அவள் முகம் மீண்டும் இருளடைந்து போனதில் அவன்தான் அதிகமாய் வலி கண்டான். ராணா, நைட்டு 2 பேரும் இங்கே தங்கிட்டு காலையில கிளம்புங்க. இந்நேரத்துக்கு மேல மலைக்குள்ள போக வேண்டாம் என்றார் சுந்தரேசன். இல்ல மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்குறோம். மழை குறைஞ்ச உடனே கிளம்பிடுறோம். கார்ல தானே போக போறோம். மறுப்பாய் பதிலளித்தான். இந்த நேரத்துக்கு மேல அப்படி ஒன்று அவசரமா போக வேண்டிய கட்டாயம் இல்ல, பேசாம இங்க தானே இருங்க என்றார் அமுதாவும் அழுத்தமாய். எங்க படுத்தாலும் நமக்கு சன்னியாசி கோலம் தானடா. எனக்கு துணையா நீயும், உனக்கு துணையா நானும் என் பெட்லயே உருளுவோம், விடு என்று மெல்லிய குரலில் கூறி சிரித்தான் சஞ்சய். சஞ்சய் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எல்லாம் இல்லைதான். ராணா சஞ்சய் இருவருக்குமே இரு வீடுகளுமே சொந்த வீடு போலதான். நினைத்த நேரம் இருவரும் இரு வீட்டிலும் தங்கிக் கொள்வதுதான் வழக்கமும் கூட. ஆனால் இன்று தன்னவளுடன் தனிமையில் இருக்கவே ராணா விரும்பினான். நிச்சயம் இரவு முழுக்க உறங்க மாட்டாள். கொட்ட கொட்ட விழித்தபடி ஏதேதோ சிந்தித்தபடி நிம்மதியற்று உழன்று கொண்டிருப்பாள் என்று தெரியும். தனது அருகாமையில் தனது கையணைப்பில் சமாதானம் செய்து அவளை உறங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு மேலோங்கி இருந்தது. மழையும் சிறிது சிறிதாக வேகம் குறைந்து தூறலாய் மாறியிருந்தது. அனைவரும் எவ்வளவோ சொல்லியும் பிடிவாதமாக கிளம்பியிருந்தான் ராணா. வீட்டுக்கு வந்த போதும் இரவு மணி 11 ஆகியிருந்தது. இந்த மலைக்குள்ள அடிச்சு பிடிச்ச வராட்டி என்ன? அமுதா போன் பண்ணி சங்கடப்பட்டா என்ற வித்யாவிற்கு ஒரு புன்னகையை மட்டும் பதிலாய் கொடுத்து மாடியேறினான் ராணா. சஞ்சுவுக்கு போன் பண்ணி சொல்லிருடா. வித்யாவின் சத்தமான குரலில் அத்தைக்கு போன் பண்ணி நீங்களே சொல்லிருங்கம்மா, எனக்கு தூக்கம் வருது. தலையை மட்டும் திருப்பி பதில் கூறி தன் அறைக்குள் நுழைந்திருந்தான். கதவை தாளிட்டவன் மருண்டு விழித்தபடி அமைதியாய் தன் அருகில் நின்றவளை இறுக்கி அணைத்து கொண்டான். ஏன் பேபி இப்படி முகத்தை வச்சுக்கிற? எனக்கு ஒன்றும் இல்லடி, சின்ன காயத்துக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகலாமா? உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அவள் கழுத்து வளைவில் மென்மையாய் முத்தமிட்டு அதிராத குரலில் கூறினான். எனக்கும் உங்களை இப்படி பார்க்க பிடிக்கல பாவா. இது உங்களுக்கு சின்ன காயம், ஆனா எனக்கு அதற்கு மேல் பேசவில்லை. அவளது அணைப்பின் அழுத்தமும் கூடியிருந்தது. அவளை அள்ளி தூக்கி படுக்கையில் கிடத்தியவன், இன்னைக்கு மருதாணி வச்சு விடணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அம்மா கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். சொல்லியிருந்தா அரைச்சி வச்சிருப்பாங்க. நாளைக்கு கன்ஃபார்மா வச்சுக்கலாம், சரியா? பேச்சை மாற்றியபடியே அவளுக்கு மறுபுறம் படுத்து கொண்டான். இரு கைகளையும் விரித்து வாய் என்று கண்மூடி திறந்து அழைத்தான். அந்த கண்களிலும் அழைப்பிலும் சிறிதும் காமம் இல்லை, தாய்மை மட்டுமே தெரிந்தது. அந்த அரவணைப்பு தானே அவளுக்கும் வேண்டும். வேகமாய் உருண்டு அவனது திண்ணிய மார்புக்குள் தஞ்சம் புகுந்து கொண்டாள். அவளை இறுக்கி அணைத்து கொண்டவன் உச்சியில் இதமாய் முத்தமிட்டான். என் உயிர்
உன்கிட்ட இருக்கும்போது எனக்கு என்ன ஆபத்து வந்துடும்? பெருசா வர்றது கூட இப்படி சின்னதா தட்டி போயிடும். மனசுல கண்டதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குடா. அவள் தலைவருடையபடியே ஆதூரமாய் கூற மெல்ல தலை தூக்கி அவனது காயத்தில் மென்மையாய் முத்தமிட்டவள் மீண்டும் அவனோடு புதைந்து கொண்டாள். தூங்கு பேபி, நீ நல்லா தூங்கி 10 நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியும், தூங்கு. நீங்களும் தானே பாவா? அவன் நெஞ்சு பகுதியிலிருந்து மெல்லிய குரல் வெளிவந்தது. நானும் இன்னைக்கு நல்லா தூங்குவேன். என் கண்மணியை கட்டி பிடிச்சுக்கிட்டே படுத்தா எனக்கும் நல்லா தூக்கம் வரும் என்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு கண்மூடி கொண்டான். உண்மைதான், அன்று இரவு இருவருக்குமே சுகமான உறக்கம் கண்களை தழுவியிருந்தது. அடுத்த 2 நாட்களில் அதிரடியாய் ஒரு பூகம்பம் நிகழப்போவதை அப்போது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சுவை 54. என்னடா கண்ணா இது, இவ்வளோ ஆழமா காயம் பண்ணி வச்சிருக்க? நிஜமாவே ஆஸ்பத்திரி போனியா? குரல் கரகரக்க சோஃபாவில் அமர்ந்திருந்த ராணாவின் காலை தூக்கி தன் மடியில் வைத்து கால் மணிக்கட்டுக்கு மேல் காயமாகியிருந்த பகுதியை ஆராய்ந்தபடியே வேதனையுடன் கூறினார் வித்யா. அம்மா, சின்ன காயம்தான். அவள மாதிரி நீங்களும் தொட்டதுக்கெல்லாம் பயந்துக்க ஆரம்பிச்சிடாதீங்க. கையில இருந்தது சின்ன காயம்தான், பரவாயில்ல. இது ஆழமா இருக்கே, எப்படி இப்படி ஒரு காயம் பட்டுச்சு? அந்த காயத்தையே அவர் விழிகள் வேதனையாய் வருடி கொண்டிருந்தன. டேபிளுக்கு கீழே இரும்பு கம்பி ஒன்று வளைஞ்சிருந்திருக்கு. நான் எந்திரிச்சு வேகமா திரும்பி நடக்கும்போது பட்டுன்னு கிழிச்சு விட்டுருச்சு. இரும்பா இருக்கிறதுனால உடனே இன்ஜெக்ஷன் பண்ணி மருந்து போட்டுட்டேன். சரியாயிடுமா? நேரம் சரியில்லடா, சங்கடமாய் அவன் தலை வருடினார். நீங்களும் ஆரம்பிச்சிடாதீங்கம்மா. எனக்கு இதுக்கு முன்னால காயமே ஆனதில்லையா? போலீஸ்காரன் இப்படி சின்ன சின்ன காயத்துக்கெல்லாம் பயந்துக்க முடியுமா? சேசிங்கில் சில சமயங்களில் கன் ஷூட் கூட பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணினவனை உடம்புல இருக்கிற தோலெல்லாம் கிழிஞ்சு தொங்குற அளவுக்கு அடி பின்னி எடுத்திருக்கேன். நான் பார்க்காத ரத்தமா? இது ஜஸ்ட் எதிர்பாராமல் வந்த சின்ன காயம். நீ ஈஸியாக சொல்கிறடா, காயம் பாரு எவ்வளவு ஆழமாக இருக்குது. இதை சொன்னா பார்த்தா அவ்வளவுதான். அம்மா, தயவு செஞ்சு அவகிட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்க. கையில் பட்ட சின்ன காயத்துக்கே அவளை சமாதானம் பண்ணுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இது தெரிஞ்சா அவ்வளவுதான், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவா. எப்படி மறைக்க முடியும்? நீ பேண்ட் போட்டு மறைச்சாலும் அவ கண்டுபிடிச்சிடுவா. வலி இருக்கிறதால தானே காலை தாங்கி தாங்கி நடந்து வந்த, எப்படி தெரியாம போகும்? நான் 2 நாளைக்கு வீட்டுக்கு கூட வராம இருந்துடுறேன். தயவு செஞ்சு அவளுக்கு இது தெரியாம பார்த்துக்கோங்க. அப்பா, நீங்களும் தான் அவகிட்ட எதையும் சொல்ல வேணாம். கை காயத்துக்கே புள்ள 2 நாளா முகம் சுருங்கி தெரியுது. இது தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படும். நான் சொல்ல மாட்டேன் என்றார் கேசவன். சரி, அவ வரதுக்கு முன்னால நான் கிளம்பிடுறேன். 2 நாள் மருந்து போட்டா காயம் காஞ்சிடும். மறந்தும் கூட அவகிட்ட எதையும் மூச்சு விட்டுறாதீங்க என்றபடியே எழுந்து கொண்டவன் சாக்ஸ் போட முடியாது என்பதால் ஷூவை தவிர்த்து செருப்பை மாட்டிக்கொண்டு வின் வின் என்ற வழி இருப்பதால் லேசாக காலை தாங்கியபடியே நடந்து சென்று காரில் அமர்ந்தான். அதுக்காக வீட்டுக்கு வராம இருப்பியாரானா? அவன் பின்னோடு சென்ற வித்யா குனிந்து அவனிடம் கேட்க, நைட்டு குவார்டர்ஸ்ல தங்கிக்கிறேன். அவ ஸ்கூல் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வரேன். வேற வழி இல்லம்மா. இந்த சின்ன காயத்தை ஏதோ குண்டடிப்பட்டு நான் இருக்கிற மாதிரி பாப்பா. மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆவா. என்னால் அவளை அப்படியெல்லாம் பார்க்கவே முடியலை. அவள் பயப்படுறதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனையும் வருது. அவகிட்ட நான் ஃபோனில் பேசிக்கிறேன். நீங்கள் 2 பேரும் கேஷுவலாக இருங்க சொன்னவன் காரை கிளப்பி சென்றிருந்தான். வித்யாவிற்குள்ளும் மெலிதான பயம் பிடிக்க தொடங்கியது. இது சாதாரண காயம்தான். அதுவும் ராணா போன்ற காவல்துறை சாகச வீரனுக்கு இது ஒன்றுமே இல்லைதான். ஆனாலும் ஏதேனும் ஒரு விஷயத்தில் விரும்பியோ விருப்பமின்றியோ ஒரு நம்பிக்கை திணிக்கப்பட்டால் அதை சுற்றியே நம் மனமோட்டம் எடுக்கும். இதுதானே மனித இயல்பு. முக்கியம் வித்யாவு மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன? ஏன் பாவா, அப்படி என்ன வேலை? படுக்கையில் அமர்ந்து தலையணையை மடியில் வைத்தபடி போனில் தன்னவனுடன் பேசிக்கொண்டிருந்தாள் முகி. நான் தான் சொன்னேன்ல பேபி, மீட்டிங் இருக்குடா, லேட் நைட் ஆயிடும். அதனால என்ன? லேட் நைட் நீங்க வீட்டுக்கு வந்ததே இல்லையா? எதுக்காக குவார்டர்ஸுக்கு போகணும்? அது பக்கத்திலேயே இருக்குடி. சின்னதா தூக்கம் போட்டு எந்திரிச்சிக்குவேன். தூக்க கழக்கத்திலேயே டிரைவ் பண்ணி வர முடியாதுல. உங்க டிரைவர் கணேஷ் தானே, அபிஷியலா போகும்போது டிரைவ் பண்ணுவார். அப்புறம் என்ன? அவளும் விடுவதாகவே இல்லை. முகி, எதுக்கு இத்தனை கிராஸ் கொஸ்டின்? இன்னைக்கு நைட் என்னால வர முடியாதுடி, புரிஞ்சுக்கோ. சரி, சாப்பிடாம இருந்துடாதீங்க பாவா. அவள் குரலில் அத்தனை சங்கடம். அதெல்லாம் ஃபுல் கட்டு கட்டிடுவேன், டோன்ட் வரி. காலையில் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துடுவீங்களா? தெரியல பேபி, எப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் பக்கத்தில் இல்லாமல் தூங்கணும்.
ரொம்ப சிரமம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ டார்லிங், இல்லைனா அம்மா கூட போய் படுத்துக்கோடி. வேண்டாம் பாவா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நாளைக்கு வந்துருங்க. அவள் போனை வைத்திருக்க உதடுக்கு வைத்து மூச்சு விட்டு நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான் ராணா. ஒரு சின்ன காயத்தை சமாளிக்க இத்தனை போய் சிரிப்பு தான் வந்தது. போனில் ஒளிர்ந்த வால்பேப்பரில் அவள் பளிங்க முகத்தையே பார்த்திருந்தவன், பாவா மேல எதுக்கடி இத்தனை பாசம் உனக்கு? படுத்துறடி பட்டுக்குட்டி, ஆசையாய் கூறி அழுத்தமாய் முத்தமிட்டு காரை குவார்ட்டர்ஸை நோக்கி செலுத்தினான். அடுத்த நாள் அவள் பள்ளிக்கு சென்ற பின் வீட்டுக்கு வந்து குளித்து முடித்து உணவருந்தி ஓடியிருந்தான். அன்றைய இரவும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சமாளித்தான். 2 நாட்களாக அவள் இல்லாத சமயங்களில் வீட்டுக்கு வந்து சென்று கொண்டிருந்தான். பாழாய் போன காயம் வேறு ஆறுவேனா என்றது. இரும்பு கம்பி சதையை நன்றாக கிழித்திருந்ததால் உடனடியாக ஆறவில்லை. தொட்டாலே பளிரென்று வலி பின்னியது. 3ஆம் நாள் வெளியூர் செல்வதாக பொய் கூறினான். ஏன் பாவா இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்னை பார்க்கணும்னு தோணவே இல்லையா உங்களுக்கு? பொங்கியை விட்டாள் முகி. இன்னைக்கு கூட நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தாண்டி இருந்தேன், அதுக்குள்ளேயும் அவசரமா கிளம்ப வேண்டியதா போயிடுச்சு. சாரி பேபி, தவிர்க்க முடியாத வேலை. சரி, உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ என்னை பார்க்க வரேன்னு தோணுதோ வாங்க. என்னை பர்பஸா அவாய்ட் பண்றீங்க பாவா, அது வேணா நல்லா தெரியுது. குரல் தழுதழுக்க பேசியவள் போனை வைத்திருந்தாள். அவனுக்கோ இதயமெல்லாம் வலித்தது. தொடர் பொய்கள், சமாளிப்புகள், ஒரு சிறு காயம் முக்கியத்துவம் பெற்று போனது. அனைத்துமே ராணா பிரதாப்பின் வாழ்க்கையில் முற்றிலும் புதிது. நடப்பது நடக்கட்டும், சமாளித்து கொள்ளலாம். காயம் பட்டது அவளுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தவன் அடுத்த நாள் மாலையே வீட்டுக்கு வந்திருந்தான். காயம் ஓரளவு காய்ந்திருந்தது. ஷூ சாக்ஸ் போட முடிவதில்லை. எதிலும் கால் பட்டுவிடாமல் பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம். லேசாக என்று முணங்கினால் கூட மோப்பம் பிடித்து விடுவாள் காதல் அறைக்கி. ராணா வீட்டுக்குள் நுழைந்த போது வித்யா, கேசவன், முகி மூவரும் டீ பருகியபடி அமர்ந்திருந்தனர். கண்களால் தன் கண்மணியை வருடியபடியே புன்னகை முகமாக உள்ளே வந்தான். அவனை பார்த்தவுடன் தாமரையாய் மலர்ந்த கண்கள். அடுத்த நொடி ஊடல் போர்வையை போர்த்தி கொள்ள கண்களை சுருக்கி முறைத்தவள் கண்டு கொள்ளாமல் திரும்பிக் கொண்டாள். அம்மா, மருதனை பறிச்சு வச்சிட்டீங்களா? தன் மனைவியை பார்வையால் விழுங்கியபடி கேட்டவன் அவர்களின் அருகில் அமர்ந்தான். பறிச்சாச்சு, அரைச்சாச்சு என்று சிரித்தார் வித்யா. இன்னைக்கு நானும் என் பொண்டாட்டிக்கு மருதாணி வச்சு விடலாம்னு இருக்கேன். தன் மீசையை நீவியபடி சொன்னார் கேசவன். சூப்பர்பா, ஒரு தடவை அம்மா கையில வச்சு பாருங்க, அப்புறம் 4 நாளைக்கு ஒரு தடவை இதே வேலையா அலைவீங்க. பவர் ஆஃப் லவ் அதிகமாயிடும். டேய், எனக்கே வா, நானும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட வந்தாண்டா. ஆனாலும் இந்த விஷயத்துல எனக்கு நீங்க ஜூனியர் தானே. அவர்களது பேச்சுகளில் முக்கியின் முகத்திலும் புன்னகை இழையோடியது. நான் கம்மியா தான் அரைச்சி வச்சிருக்கேன், சொர்ணாவுக்கு அளவா, இதுல எனக்கு வச்சு விட போறீங்களா? பொய்யாய் முறைத்தார் வித்யா. மலை ஏறி கொம்பு தேனா எடுக்க போற, இங்க இருக்கிற மருதாணி செடி, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பறிச்சு சேர்ந்து அரைக்கலாம். ஏற்ற இறக்கமாய் கூறியவர் வித்யாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு தோட்டத்து பக்கம் சென்றார். அவர்களை பார்த்து சத்தமாய் சிரித்தவன் முகியிடம் திரும்பினான். முகி, காபி வேணுண்டி. கண்கள் சுருக்கி கெஞ்சலாய் கேட்க உடனடியாக சமையல் அறைக்குள் நுழைந்திருந்தாள். மகனுக்கும் மருமகளுக்கும் தனிமை கொடுக்கவே மருதாணி பறிப்பதை சாக்காக வைத்து பெரியவர்கள் இருவரும் தோட்ட பகுதிக்கு சென்றிருந்தனர். மணக்க காப்பி தயாரித்து கொண்டிருந்தவளை பின்னிருந்து அவனது வலிய கரம் இடுப்போடு வளைத்து பிடித்தது. கோபமா என் செல்ல பேபிக்கு? அவள் காது மடலில் இதழ் உரசியபடி மெல்லிய குரலில் கேட்டான். அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக காப்பி கலந்து முடித்திருந்தாள். அவள் கழுத்து வளைவில் முத்தமிட்டவன், என் வேலையை பத்தி உனக்கு தெரியாதா பேபி என்று குலைந்தான். அதுக்காக 3 நாளா முகத்தை கூட காட்டாம இருப்பீங்களா? அப்படி என்ன வேலை? புசு புசுவென பொங்கினாள். ஓகேடி, அதான் வந்துட்டேனே என்றவனிடம் காப்பி கோப்பையுடன் திரும்பினாள். பொய் கோபத்தை சுமந்திருந்த அந்த கண்களை ரசித்தபடியே அவளை கை வளைவிற்குள் வைத்து கொண்டு அவளது காப்பியை மிடராக ரசித்து குடித்தான். வாவ், ஃபுல் எனர்ஜி வந்துச்சு முகி. அவளை இடுப்போடு தூக்கி சமையல் மேடையில் அமர்த்தியவன் முகம் முழுக்க முத்தமிட்டு இதழ்களில் இலைப்பாரினான். இருவருக்குமே அந்த இலைப்பாறல் தேவைப்பட்டது. கண்மூடி இதழ் சுவையில் லைத்திருந்தனர் இருவரும். அவனது உடலுக்குள் தோன்றிய மாற்றங்கள் அடுத்த நிலைக்கு நகர சொல்லி தோண்ட தன் மனதை இறுக்கி கட்டுப்படுத்தியவன் அவள் இதழ்களுக்கு விடுதலை தந்து விலகினான். கிறக்கம்தான், 4 கண்களிலும் ஏக்கம்தான் இருவருக்கும். டே தானு, யாருடா நீ? இப்படி குடும்பத்துக்குள்ள புகுந்து கும்மி அடிச்சு வச்சிருக்கே, நீ மட்டும் என் கையில சிக்குன மகனே.
மனதுக்குள் ஏகத்துக்கும் அவரை வறுத்தெடுத்தான். இடுப்பில் கை வைத்து அண்ணாந்து மூச்சு விட்டவன் அவளை மீண்டும் கீழிறக்கி கன்னத்தில் முத்தமிட்டு கூடத்திற்கு வந்தான். பெரியவர்களும் மருதாணியை பறித்து கொண்டு உள்ளே வந்திருந்தனர். மருதாணியை எடுத்துட்டு வரட்டுமா? ஆசையாய் கேட்டாள் முகி. நைட்டு வச்சுக்கலாம் பேபி என்றவன் டிவியை போட்டு அமர்ந்து கொண்டான். நைட்டா? உதடு வளைத்து செல்லமாய் சினுங்கினாள். அதுதான் நமக்கு சேஃப், சொல்லியிருக்கேன்ல. அவள் காதல் மெல்ல கிசுகிசுத்தான். அவனை அணைத்தபடி படுக்க முடியாது என்ற கவலை அவளுக்கு. அவனது காயத்தை கண்டுபிடித்து விடுவாளோ என்ற கவலை அவனுக்கு. ஒரு வழியாக இரவுணவையும் முடித்து கொண்டு இருவரும் தங்களது அறைக்கு சென்றிருந்தனர். படுக்கையில் அமர்ந்து மறக்காமல் கிளவுஸ் போட்டு நேர்த்தியாக மருதாணியை அவள் விரல்களுக்கு வைத்து விட்டான். கைகளை நகர்த்தி வைத்து அவன் நெஞ்சில் சாய்ந்தபடி ஏதேதோ கதை பேசினாள். தன்னவனின் வாசத்திலும் அருகாமையிலும் சிறிது நேரத்தில் உறங்கியும் போனாள். அவளை அழுங்காமல் படுக்கையில் படுக்க வைத்து அவள் அயர்ந்த உறக்கத்தில் இருப்பதை ஊர்ஜிதம் செய்தவன் தனது காயத்திற்கு மருந்து போட்டு அவளை விட்டு சற்று தள்ளி படுத்து கொண்டான். காலை வழக்கம் போல் எழுந்து அவரவர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். ராணா முன்கூட்டியே கிளம்பியிருந்தான். தானும் கிளம்பி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தவள் சமையலறையில் இருந்த வித்யாவின் கைப்பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தாள். தோட்டத்தில் இருந்த கேசவனையும் அழைத்து வந்து அவர் அருகில் அமர வைத்தாள். இருவரும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மாமா, அத்தை, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்ற பீடிகையோடு ஆரம்பித்தாள். பாவா இப்போ புதுசா பொய்யெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கார். வேதனையாய் இதழ் வளைத்தவள் அவன் கழட்டி போட்ட ட்ராக் பேண்டை எடுத்து அதில் படிந்திருந்த இரத்தக்கரையை தொட்டு காட்டினாள். 3 மணிக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக எந்திரிச்சேன். பாவா போத்திக்காம தூங்குறாரேன்னு அவர் காலுக்கு கீழே இருந்த போர்வையை எடுத்தப்போ என் கைப்பட்டு அவர் அறியாம தூக்கத்துல ஆணு கத்தினார். சந்தேகப்பட்டு என்னன்னு பார்த்தேன். அவ்வளவு பெரிய காயம், உயிரே போயிருச்சு. எனக்கு தெரியக்கூடாதுன்னு 3 நாளா மறைச்சு பொய்யா கதை சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு அந்த காயம் சின்னதா தெரியலாம், ஆனா அது என் மனசுக்கு எவ்வளவு பெரிய காயம்னு புரியாது. நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அந்த தானு அங்குள் சொன்னது சரியா தானே இருக்கு. 3 மாசத்துல 15 நாளுக்கு மேல ஓட்டியாச்சு. அதுக்குள்ள இத்தனை பிரச்சனை. இன்னும் 2 மாசத்துக்கு மேல இருக்கு. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இனியும் என்னால ஒவ்வொரு நாளையும் கடத்த முடியாது மாமா. நான் குடியிருந்த வீட்டை பாவாதா சொந்தமாவே வாங்கிட்டாரே. அதுவும் நம்ம வீடு தானே. 2 மாசத்துக்கு நாங்க போய் இருக்கேன். தினம் தினம் என்னால நெருப்புல நிக்க முடியாத. நான் இன்னைக்கே போகலாம்னு இருக்கேன். நீங்க 2 பேரும் தான் பாவா கிட்ட அவள் சொல்லி முடிக்கும் முன் பக்கவாட்டில் இருந்த அலுவலக அறையில் ஏதோ டமார் என்று உடைந்து விழுந்தது. அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்க்க உள்ளிருந்து கோப கண்களுடன் புயலாய் வெளியே வந்தான் ராணா. சுவை 55. வேட்டைக்கு செல்லும் சுடலை மாடசாமி போல் தெரிக்கும் கண்களுடன் அறையை விட்டு வெளியே வந்து நின்ற ராணாவை நடுங்கி போய் பார்த்தாள் முகி. அவன் அங்கு இருப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவே இல்லை. கிளம்பி சென்று விட்டதாகத்தான் நினைத்திருந்தாள். ஏன் வித்யாவிற்கும் கூட அவன் அறைக்குள் இருப்பது தெரியாது. கேசவனும் வீட்டில் பக்கவாட்டில் உள்ள தோட்டப்பகுதியை ஆராய்ந்து கொண்டிருந்ததால் அவனை கவனித்திருக்கவில்லை. கிளம்பி வாசல் வரை சென்றவன் ஒரு முக்கியமான கோப்பினை எடுப்பதற்காக தனது அலுவலக அறைக்குள் நுழைந்து அதிலேயே சில நிமிடங்களாய் ஆழ்ந்து அங்கேயே அமர்ந்து விட்டான். அவள் பேசிய அனைத்தையும் கேட்டும் விட்டான். உள்ளே எந்த பொருள் உடைப்பட்டு விழுந்ததோ என்ற கவலை வேறு வித்யாவிற்கு சேர்ந்து கொண்டது. மிரண்ட பார்வையுடன் தன்னிச்சையாய் எழுந்து நின்றவளை கனல் தெரிக்கும் கண்களுடன் துளைக்கும் பார்வை பார்த்தபடி அழுத்தமான அடிகளுடன் நெருங்கினான். என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அதை நேரடியா என்கிட்டே சொல்லு. அவனது கர்ஜனியான குரலில் திடுக்கிடும் இதயத்துடன் நின்றிருந்தாள் முகி. சொல்லுடி. கீழுதட்டை கடித்து கண்களை உறுத்து விழித்து காக்கி உடையில் அச்சியசல் டேட்மார்க் போலீஸ்காரனாகவே மாறி நின்றவனை பார்த்து வெளவெளத்து போனாள் முகி. ராணா, எதுக்குடா இப்படி அவளை மிரட்ட? முகிக்கு பறிந்து கொண்டு வேகமாய் தன் மகனுக்கு அருகில் சென்றார் வித்யா. அவர் பேச்சை காதில் வாங்காதவன், உன்னை தாண்டி கேட்கிறேன், சொல்லு என்றான் அதே சீரான அதிகார குரலில். நான் கொஞ்சம் நாளைக்கு அந்த வீட்டில் போயிருக்கேன். உலர்ந்து போன உதடுகளை வறண்டு போன நாவால் எச்சில் படுத்த முயன்று தோற்றாள். தாடை இருக பற்களை கடித்தபடி சில வினாடிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தான். கொஞ்ச நாளைக்கு என்ன, நிரந்தரமா அங்கேயே போயிடு.
ஆத்திரமாய் கத்த, கண்ணாடே என்றபடி வித்யாவும் கேசவனும் சங்கடத்துடன் அவனை பார்த்தனர். என்ன ராணா, என்ன பேச்சு பேசுற? கடிந்து கொண்டார் கேசவன். வேற எப்படிப்பா பேச சொல்றீங்க? ஒவ்வொரு நாள் விடியும் போதும் புது புது பிரச்சனையோட வந்து நிக்கிறா. கையை கீறக்கூடாது, காலை கீறக்கூடாது, எங்கேயும் முட்டிடக்கூடாது, இடிச்சிடக்கூடாதுன்னு 24 மணி நேரமும் என்ன நானே பாதுகாத்துட்டு அலைய வேண்டியதா இருக்கு. என்னைக்கு நான் இப்படி இருந்திருக்கேன்? என் கேரக்டரையே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்கா. பட்டாசு தயாரிக்கிறவன் உடம்புல மருந்து வாசமே வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. போலீஸ்காரனுக்கு காயமே வரக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறது. குரல் உயர்த்தி சத்தமிட்டு கத்தினான். எல்லா நேரமும் அந்த புள்ள அப்படியேவா இருக்க சொல்லுது? இன்னும் 2.5 மாசம் நேரங்காலம் சரியில்லாம இருக்கிறதுனால தானே அப்படி யோசிக்குது. சொன்ன தன் தந்தையை கண்கள் எடுங்க அழுத்தமாய் பார்த்தான். அப்போ இந்த மூடத்தனத்தை எல்லாம் நீங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் அப்படி சொல்லலடா என்றவரை வேகமாய் இடைமறித்து இடவளமாய் தலையை செய்தவன். என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிறாப்பா. எத்தனைப்பா இவளால எத்தனை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணட்டும். இவளால ஒவ்வொரு நாளும் என் நிம்மதி போய்கிட்டே இருக்கு. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு என் லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. சந்தோஷத்துல உருண்டு பொருளினாலும் நிம்மதியா இருந்தேன். இப்ப சந்தோஷமும் இல்ல, நிம்மதியும் இல்ல. ஆற்றாமையுடன் சொன்னவன், ஏண்டா இவளை பார்த்தேன்னு இருக்கு. தன் கை முஷ்டியை மடக்கி நெற்றியில் தட்டியபடி எரிச்சலுடன் சொல்ல, நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சியது போல் வழியில் துடித்துடித்து போனாள் முகி. என்ன வார்த்தை பேசுற ராணா? கோபத்துல என்ன வேணாலும் பேசுவியா? கடுமையாய் அவனை பார்த்தார் வித்யா. பின்ன வேற எப்படி பேசுறது? 2 மாசத்துக்கு தனி வீட்டுல போய் உட்கார்ந்து உலகத்துக்கு என்ன நிரூபிக்க போறாளாம்? ட்ரெண்டிங்கா என்ன நியூஸ் கொடுக்கலாம்னு மீடியாக்காரன் மோப்பம் பிடிச்சிட்டு அலையிறான். போய் உட்கார சொல்லுங்க. அவனவன் கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு நியூஸ் வரும். பிரஸ் மீட் போட்டு கண்டவனுக்கும் என் குடும்ப பிரச்சனையை விளக்கிட்டு இருக்கணுமா? இருக்கிற பிரஷர் பத்தாதுன்னு புது பிரஷரை கொடுக்கிறாளா இவ? கண்ணீர் குரலில் கத்தியவன் இடுப்பில் ஒரு கையும் பிடரியில் ஒரு கையும் வைத்து அண்ணாந்து நின்று சில வினாடிகள் அழுத்தமாய் கண்மூடி திறந்தான். பின் வேகமாய் அவள் எதிரில் சென்று நின்றவன் உடைந்து அழுது கொண்டிருந்தவளின் தாடையை வெடுக்கென நிமிர்த்தினான். நீ இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயும் போறத நான் அனுமதிக்க மாட்டேன் என்றான் வார்த்தைகளை கடித்து துப்பியபடி. முடியாது என்பது போல் இடவளமாய் தலையசைத்தவள். இன்னும் 2 மாசத்துக்கு நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் பாவா. தானும் உதடு துடிக்க உறக்க கூறினாள் முகி. என் பேச்சை மீறி போவியாடி நீ? ஆத்திரத்தில் முகம் சிவக்க அவளை அடிக்க கை ஓங்கியவனை வேகமாய் ஓடி வந்து தடுத்து பிடித்தார் வித்யா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சேன்னா அப்படியே போயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நீ தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் என் நிழலத்தோட கூட உன்னை அனுமதிக்க மாட்டேன். வித்யாவின் பிடியிலிருந்து முறுக்கியபடியே கத்தியவனை கேசவனும் தள்ளி இழுத்து சென்றார். ஏய் இங்க பாருடி, என் உயிரை காப்பாத்துறதா நினைச்சுதானே நீ ஒன்னும் பண்ணிட்டு இருக்க. உன்னால பிரஷர் வந்து மண்டை வெடிச்சு சாக போறேன். அதுதான் நடக்க போகுது. எகிரி கொண்டு கத்தியவனின் வாயை வேகமாய் மூடினார் வித்யா. தாங்க முடியாத துயருடன் அவனையே பார்த்திருந்த முகியின் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாய் பொங்கி வழிந்தது. வாயை மூடிக்கொண்டு கதறி அழுதாள். ராணா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேதனையுடன் சொன்னார் கேசவன். நடக்க போறதுதான்ப்பா சொல்றேன். அதை தான் இவ பண்ண போறா. அப்புறம் நிரந்தரமா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்துக்க சொல்லுங்க. அவன் காட்டு கத்து கத்தி கொண்டிருக்க முகத்தை மூடிக்கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தவளை தன் தோளில் சாய்த்து தேய்ச்ச தொடங்கினார் வித்யா. சொன்னோட நம்பிக்கையில அப்படி என்னடா தப்பு இருக்கு? தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு ஏதோ ஒரு காயம் பட்டுட்டு தான் இருக்கு. எல்லாருக்குமே மனசு திக்கு திக்குன்னு தானே இருக்கு. அந்த புள்ளை என்ன ஆசையா அங்க போய் உட்கார்ந்துக்கிறேன்னா சொல்லுது. பல நாள் நீ வேலை விஷயமா வெளியூர் போறதே இல்லையா? அப்பவெல்லாம் நம்ம யாரும் பிரிஞ்சிருந்ததே இல்லையா? 2.5 மாசம் தானே ராணா, இதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் நம்ம வீடு தானே. நிதானமான குரலில் பேசியவரை ஊடுருவி பார்த்தான் ராணா. ஓ, இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீங்களும் தயாரா தான் இருப்பீங்க போல இருக்கு. ஒரு பக்கமாய் இதழ் கோணி ஏளனமாய் புன்னகைத்தான். ஒரே வீட்டுல இப்படி நிம்மதி இல்லாம சங்கடத்தோட இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் அந்த புள்ள திருப்திக்காக அப்படிதான் இருக்கட்டுமே. இதுல அப்படி என்னடா தப்பு வந்துட போகுது? தாலி கட்டின புருஷன்பா நானு. கையாலாகாத புருஷனை கட்டினவ தான் தனியா போயிருப்பா. இவளுக்கு என்ன கேடு?
பிடிவாதமாய் சத்தமிட்டவனை இயலாமையுடன் பார்த்து கொண்டிருந்தனர் கேசவனும் வித்யாவும். அவ என்ன காரணம் சொல்றான்னு உனக்கு புரியலையா கண்ணா? வேதனையுடன் கேட்டார் வித்யா. எனக்கு புரியவே வேண்டாம். இந்த வீட்டை விட்டு அவ போக கூடாது, அவ்வளவுதான். மீறி போகணும்னு முடிவு பண்ணினா அப்படியே மொத்தமா போயிட சொல்லுங்க. தொடையில் கைமுஷ்டியால் குத்தியபடியே முதுகு காட்டி திரும்பி நின்றவனை ஆயாசமாய் பார்த்தனர் அனைவரும். சொன்னா உனக்கு டைம் ஆச்சு, முகத்தை கழுவிட்டு கிளம்பி வா, போகலாம். சூழ்நிலையை மாற்ற நினைத்தார் கேசவன். இல்ல மாமா, முதல்ல இதுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கலாம். அழுத்தமாய் கூறி முடிக்க நினைத்ததை மீண்டும் ஆரம்பித்து அதே புள்ளியில் வந்து நின்றாள் முகி. வெடுக்கென திரும்பியவன், என்ன முடிவு தெரியணும் சொல்லுடி, என்ன முடிவு தெரியணும்? மீண்டும் முறுக்கி கொண்டு வந்தவனை கேசவன் ஒரு புறம் இழுத்து செல்ல ஸ்வர்ணாவை வேறு புறம் நகர்த்தி சென்றார் வித்யா. என் பேச்சுக்கு உடன்படுங்க பாவா, இல்ல நான் பேசாம நீங்களே என்ன கொன்னுடுங்க. என்னால உங்க நிம்மதியெல்லாம் போயிடுச்சுல, என்னை கொண்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமாவது உங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து ஒரு நரக வாழ்க்கைய என்னாலையும் வாழ முடியாது. என்னை கொன்னுடுங்க பாவா, கொன்னுடுங்க. கூச்சலிட்டபடியே வித்யாவிடமிருந்து விலகி வேகமாய் அவனிடம் வந்தவள் அவன் கையை எடுத்து தன் கழுத்தில் வைத்து அழுத்தி பைத்தியம் போல் கண்ணீர் தெறிக்க கத்திக் கொண்டிருந்தாள். அவளை அப்படியே சோஃபாவில் பிடித்து தள்ளியவன் ஆ என்ற அலறலுடன் எதிர் சோஃபாவில் தொப்பென்று விழுந்து 2 கைகளாலும் தலையை அழுந்த பிடித்து கொண்டான். பெரியவர்கள் இருவரும் நடக்கும் கலவரத்தில் என்ன செய்வது, யாருக்கு பேசுவது என்று புரியாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். புயலுடன் கூடிய பெருமழை ஓய்ந்த பின் மெல்லிய தூவானத்தின் சத்தம் போல் முகியின் விசும்பல் சத்தம் மட்டுமே அங்கு கேட்டுக்கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் தொடர் அமைதி. தலையிலிருந்து கையை எடுத்து தன் முகத்தை அழுந்து துடைத்து எழுந்து கொண்டான் ராணா. வித்யா கேசவன் இருவரிடமும் சென்றவன். என்னை விட்டு 2 மாசத்துக்கு முழுசா விலகி இருக்கணும், அதுதானா அவ எண்ணம். அவ இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம், நான் போறேன். ராணா இருவரும் குவாரசாய் கூற முகத்தை முழங்காலுக்குள் புதைத்து குலுங்கியபடி இருந்தவள் தானும் வேகமாய் நிமிர்ந்தாள். அப்பா, நீங்க சொன்னதுதான். கேஸ் விஷயமா எத்தனையோ நாள் வெளியூர் போயிருக்கேனே, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நான் குவார்ட்டர்ஸில் தங்கிக்கிறேன். 2 மாதத்துக்கு இந்த வீட்டு பக்கமே வரலை. வடநாட்டுக்கு ஓடிப்போன அந்த ஜோசிக்காரன் திரும்பி வந்து எப்போ இவளுக்கு நல்ல விதமாக அருள்வாக்கு சொல்லி தலை அசைக்கிறானோ அப்போ வரேன். இல்லை இன்னும் 1 வருஷத்துக்கு மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு அவன் சொன்னாலும் அதுக்கும் நான் சம்மதிக்கிறேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையை இப்போ அவன் தானே தீர்மானித்து வச்சிருக்கான். கோபம் அனைத்தும் வடிந்து இயலாமையில் வந்து நிற்க அமைதியான குரலில் பேசியவனை மூவருமே வேதனையுடன் பார்த்தனர். இதுதான் என்னோட இறுதியான முடிவு. இனி இவளா வர சொல்லாம நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். அழுத்தமாய் சொன்னவன் விடுவிடுவின மாடியேறி இருந்தான். சில நிமிடங்களில் பெரிய டிராவல் பேக்குடன் இறங்கி வந்தவன், அவளை நல்லா பார்த்துக்கோங்க, இறுகிய குரலில் கூறி தன்னையை தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தவளை சில நொடிகள் அழுத்தமாய் பார்த்து வேகமாய் வெளியேறி காரை கிளப்பி பறந்திருந்தான். அத்தை, கதறலை அழைத்தவள் வித்யாவின் வயிற்றில் புதைந்து சத்தமிட்டு அழுதாள். அவரது கண்களிலும் கண்ணீர் தழும்பி நின்றது. முக்கியின் அருகில் அமர்ந்து ஆதரவாய் தலை வருடினார் கேசவன். அழாதடா, அவன் எடுத்த முடிவு சரிதானே. நீ அந்த வீட்டுக்கு போயிருந்தாலும் நானும் அத்தையும் உனக்கு துணையா அங்கதான் வந்திருப்போம். உன்னை தனியா விட்டுருக்க மாட்டோம். ஆனா பல பேருக்கு பல காரணங்கள் சொல்ல வேண்டி இருக்குமே. அதுக்கு ராணா எடுத்த முடிவு தப்பில்லையே. அவன் குவார்டர்ஸ்ல தங்குறதும் வெளியூர் போறதும் சகஜமான ஒண்ணுதானே. யாருக்கும் நாம எந்த விளக்கமும் சொல்ல வேண்டியதில்லை. அவன் எந்த முடிவு எடுத்தாலும் அதுல 1000 காரணமும் தெளிவும் இருக்கும். ஜோசியம், பிரசன்னம், வாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பவுமே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அதனாலதான் அவனுக்கு இத்தனை கோபம். அழாத, எந்திரி. அனுசரணையாய் பேசி வம்படியாய் சாப்பிட வைத்து சமாதானப்படுத்தி பள்ளிக்கும் அழைத்து சென்றிருந்தார் கேசவன். அடுத்தடுத்த நாட்கள் ஆமை வேகத்தில் நகர்வதாகவே தோன்றியது முகிக்கு. அவள் அவன் அருகாமை இல்லாத நாட்கள் நகர்வேனா என்றன. இரவு நேரம் மிக கடுமையாய் கடந்தது. விடியாத இரவாக நீண்டு கொண்டே இருப்பது போல் தோன்றியது. அவன் வாசம் நுகராமல், அந்த கண்ணீர் குரலை கேட்காமல், காதல் பொங்கும் அந்த கண்களை பார்க்காமல், அவன் வசிய சிரிப்பில் லைக்காமல், அவன் செல்ல முத்தங்களையும் சில்மிஷங்களையும் உணராது மொத்த உடலும் மரத்து போய்
உருக்கு நோய் வந்தவள் போல உருகித்தான் போனாள். ஆனால் வேறு வழி இல்லையே. பாபாவிற்கு ஒரு சிறு கீறலும் இனி வரக்கூடாது. அவர் நலனுக்காக தானே அனைத்தும். இப்படி என்னைத்தான் தன்னை தேய்ச்சி கொண்டாள். விரைவில் இந்த வேதனைகளில் இருந்து எங்களை மீட்டு கொடுத்து விடு தெய்வமே. நித்தமும் வேண்டுதல் வைத்தாள். முகம் பார்க்காமல் விலகி இருக்கலாம் என்றுதான் நினைத்தாள். அவனோ குரலையும் சேர்த்து கொடுக்காமல் மொத்தமாக ஒதுங்கியிருந்தான். கைபேசியில் பேசிக்கொண்டாலாவது கவலை தீருமே. அதுவும் அவனிடமில்லை. உணவிற்கு சிரமப்படுவான் என்ற கவலை எல்லாம் இல்லை. ஐஜி அலுவலகத்தின் போலீஸ் கேண்டீனில் சத்தான ஆரோக்கியமான உணவிற்கு குறைவிருக்காது. ஐஜி டிஐஜி என்று உயர் பதவி வகிக்கும் அதிகாரிகள் கூட பல நேரங்களில் கேண்டீன் உணவை தான் எடுத்துக்கொள்வர். கால வரையற்ற உழைப்பு அவர்களுடையது என்றதால் எந்த நேரமும் என்ன வேண்டுமானாலும் கிடைக்கும். தங்குவதற்கு சில வசதிகளுடன் குவார்டர்ஸ் உள்ளது. கை சொடுக்கினால் ஊழியம் செய்ய அவன் கீழ் பணிபுரியும் ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் எத்தனை மணியாக இருந்தாலும் வீட்டுக்கு ஓடி வந்து விடும் வழக்கமுடையவன் தானா. தனி காம்பவுண்ட் வசதியுடன் கூடிய தனி குவார்டர்ஸை அலுவலகமாக மட்டுமே அவ்வப்போது பயன்படுத்திக் கொள்வான். சொந்த வீட்டில் தாயின் மடியில் விழ வேண்டும். அவர் கையால் உணவு உண்ண வேண்டும். தந்தையுடன் சீண்டி சிரித்து விளையாட வேண்டும். ஆரம்பம் முதலே அதே பழக்கத்தில் இருந்தவன் தன் மனைவிக்காக தன்னை பல விதங்களிலும் மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறான். அவனது அதீத கோபமாகட்டும், அவளது அதீத பரிதவிப்பாகட்டும், அனைத்திற்கும் பின்னால் ஒரே ஒரு உணர்வுதான். இதயத்தின் அடிச்சுவர் வரை நங்கூரமிட்டு பேரிடர் வந்தாலும் அசைக்க முடியாத திடத்துடன் நிற்கிறது. அது காதல். காதல் மட்டுமே. அது இருவருக்குமே தெரியும். தினமும் வித்யாவிற்கும் கேசவனுக்கும் அழைத்து பேசிக்கொள்வான். அவளது ஒவ்வொரு அசைவையும் விசாரித்து தெரிந்து கொள்வான். அவளுக்கு மட்டும் அழைத்து பேசுவதில்லை. அவன் குரலையாவது கேட்கலாம் என்று தவித்து கிடப்பவளுக்கு தானே அவனுக்கு அழைத்து பேசவும் பெரும் தயக்கம். ஏதோ ஒரு எண்ணம் தடை போட்டது. இதோ அழைப்பான் அதோ அழைப்பான் என்ற ஏக்கத்துடன் கைபேசியில் படிந்து மீளும். அவளது விழிகள் சுவரில் மாட்டப்பட்டிருந்த அந்த மிக நீண்ட நாட்காட்டியில் விடிந்து எழுந்தவுடன் வட்டமிட தொடங்குவாள். ஐ எம் கவுண்டிங் தி டேஸ் பாவா. நாட்காட்டியின் சாய்ந்தபடி ஏக்கமாய் கூறினாள். எஸ், ஹி இஸ் கவுண்டிங் ஹிஸ் டேஸ். ஒரே அடியில அவனை முடிக்கணும். எந்த எவிடன்ஸும் இல்லாம அவனை முடிக்கணும். அதுக்கு தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஜி. சீக்கிரமே உங்க காதுக்கு நல்ல செய்தி வரும். என்னோட அடுத்த கால் அவன் செத்துட்டான்னு செய்தியோட வரும். வெயிட் பண்ணுங்க. பான் பிராக்கின் உபயத்தால் கரையேறி போன பற்கள் அனைத்தையும் காட்டி விகாரமாய் சிரித்தபடி கைபேசியில் ரகோத்தம்மனிடம் பேசிக்கொண்டிருந்தான் அவனது நம்பிக்கையான அடியாள் விஷாக். என்ன தோழமைகளே, அடுத்து என்ன நடக்க போகுது, நம்ம ராணா முக்கியோட வாழ்க்கையிலன்னு தெரிஞ்சுக்கணுமா? கதையை தொடர்ந்து கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.